ஆசிரியை மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் பள்ளியின் 60வது ஆண்டு விழாவில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் முன் சிறந்து வளரும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் பேசுவதை நன்கு கவனிங்கள். குழந்தைகளுக்கு தேவையானது கண்டிப்பா கண்டிப்பா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நீங்களோ உங்கள் குழந்தைகளின் நலத்தையும் முன்னேற்றத்தையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளிடம் கனிவாக இருப்பதா கண்டிப்பாக இருப்பதா புலம்பிக் கொண்டிருக்கும் உங்களுக்காக அருமை அணியினர். குழந்தைகளை நல்வழிப்படுத்த தேவையானது கனிவா கண்டிப்பா என்பதை விளக்கி கூற வந்துள்ளனர். முதலாவதாக குழந்தைகளுக்கு தேவையானது கனிவு பற்றி பேச வருகிறார் மித்ரா அவர்கள். வாங்கம்மா வாங்க, உங்க கனிவு பற்றி நல்லா தெளிவா சொல்லுங்க. மண்ணுக்கு தேவை மழை, குழந்தைகளுக்கு தேவை கனிவு. நடுவர் அவர்களே, வளரும் குழந்தைகள் அறியாமல் அப்படி இப்படி தவறு செய்வது இயல்புதான். அவர்களை கண்டிப்பதால் செஞ்ச தப்பும் புரியாது, இனி செய்ய வேண்டியதும் தெரியாது. அவர்களை அன்பாய் அழைத்து கனிவா சொல்லி புரிய வச்சா புரிந்து கொள்ள போகிறார்கள். இதற்கு போய் கண்டிப்பு எதற்கு? நடுவர் அவர்களே, காயாக இருக்கும் போது கடினமாக இருக்கும், கனியாக மாறும்போது பக்குவப்பட்டு போகிறது. நோயாளிய கூட தேற்று குணம் படைத்தாகிறது. அதை போலத்தான் சொல்ல வேண்டிய நல்ல கருத்துக்களையும் கனிவாக சொல்லும் போது அது நெஞ்சில் நிலைத்து நிற்க போகிறது. கண்டித்து கூற முற்படும் போது வெறுப்பு வர வாய்ப்பளிக்கிறது. பசு மரத்தாணி போல் பதிய செய்யும் பருவம் இது. கனிவாக பேசி அறம் விதைப்போமாகில் அவர்கள் நல்குணம் படைத்தவர்களாக வளர்வார்கள். இனிய உளவாக இன்னாத பொருள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்ற என்ற திருக்குறள் கேட்ப இனிமையாக கனிவாக பேச வாய்ப்பிருக்கும் போது கண்டிப்பதற்கு நடுவர் அவர்களே, கண்டிப்பு பயத்தையும் வெறுப்பையும் கொடுக்குமே தவிர புரிதலை தராது. குழந்தைகளுக்கு தேவை புரிதல், அதற்கு வழிவகுப்பது கனிவே 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 என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மித்ரா கூறுவதை கேட்டால் இனிப்பாகத்தான் இருக்கிறது. கனிவாவுக்கு 4 குழந்தைகள் புரிந்து கொள்ள போகிறார்கள். கண்டிப்பு தேவையா என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு தேவை கண்டிப்பு பற்றி பேச வந்திருக்கிறார் ஆல்வி அவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். வாங்க வாங்கம்மா வாங்க, உங்க கண்டிப்பு பற்றி நல்லா தெளிவா சொல்லுங்க. உலகக்கு உப்பு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் குழந்தைகளுக்கு கண்டிப்பு. மனம் நோகக்கூடாது, மல்லிகைப்பூ வாடக்கூடாதுன்னு பேசுறாங்களே, கனிவா சொல்லும் போதே கேட்டா தானே இல்ல நான் வேடிக்கையை பார்க்க முடியும். மயிலே மயிலே சொன்னா எந்த வழி இறங்க போடாது. இது தெரியாம கனிவு கத்திரிக்காய்னு பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, அடியான மாடு படியாது, அடிமையில அடி வச்சாதான் அம்மையும் நகரும். முற்றிய நெல்லியும் மூத்தோர் சொல்லும் முதலில் கசக்கத்தான் செய்யும், அப்புறம் வெடிக்கும் போதுதான் அதன் அருமை தெரியும். சரியா சொன்னீங்கம்மா. இப்போ ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க. அம்மா பிள்ளைய கண்டித்து படிக்க வைப்பா. அந்த பிள்ளை தான் செய்யும். அதே நல்லா வந்ததும் சந்தோஷம்